ஒரு பழம் சாப்பிட்டதுனால இந்த ஃபேமிலியே இன்னைக்கு உயிரோட இல்ல. ஆமா, மும்பையை சேர்ந்த ஒரு அப்பா, அம்மா, 2 பெண் குழந்தைகள் அவங்களோட சொந்தக்காரங்களுக்குலாம் ஒரு ஃபேமிலி டின்னர் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஹோஸ்ட் பண்ணி அடுத்த நாள் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஹெல்தியா நல்லா இருக்கும்போது, இவங்க 4 பேர் மட்டும் எக்ஸ்ட்ரீம் கெமிக்கல் டாக்ஸிசிட்டினால இறந்திருக்காங்க. அதுவும் ஒரு பழம் சாப்பிட்டதுனால. அது என்ன பழம் அது? அந்த பழத்துல அப்படி என்னதான் இருக்கு? இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும்? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டின்னர் ஹோஸ்ட் பண்ண இந்த ஃபேமிலி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா கொஞ்சம் லைட்டா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி நைட்டு 1:30 மணிக்கு வாட்டர் மெலன் சாப்பிட்டிருக்காங்க. அந்த வாட்டர் மெலன் தான் அவங்க உயிரையே எடுத்திருக்கு. அந்த வாட்டர் மெலன்ல அப்படி என்ன இருந்திருக்கு? நம்ம இந்த பழம் வாங்கும்போது என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்பெல்லாம் வாட்டர் மெலன் நல்ல ரெட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்றாங்க. அதுவே நல்ல ஸ்வீட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்றாங்க. இன்னும் வாட்டர் மெலனை சீக்கிரமா பழுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்றாங்க. இன்னும் ஃபேட்டல் பெஸ்டிசைட்ஸ் கூட யூஸ் பண்ணி பழுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், எப்படி நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், வெளியில கடைகள்ல வாங்கும்போது ஆல்ரெடி கட் பண்ணி இருக்கிற வாட்டர் மெலனை வாங்காதீங்க. நம்ம கண்ணு முன்னாடி கட் பண்ற வாட்டர் மெலனை வாங்க பாருங்க. அடுத்தது, ஒரு வாட்டர் மெலன் நீங்க வாங்கினோடனே அதுல சுத்தி எதனா இன்ஜெக்ட் பண்ண ஹோல் இருக்கா, நமக்கு விசிபிளா தெரியுற மாதிரி ஏதாவது ஹோல் இருக்கான்னு பாருங்க. எல்லா பழங்களையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. சாப்பிடும் போதே நம்ம நார்மலா சாப்பிடுற டேஸ்ட் இல்லாம ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, இல்ல ரொம்ப ரெட்டா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப ரெட்டா இருக்கிற பழத்தை நீங்க ஒரு டிஷ்யூ வச்சு டேப் பண்ணி பார்த்தாலே அந்த ரெட் டிரான்ஸ்பர் ஆகுதா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா தண்ணிக்குள்ள ஒரு பீஸ் போட்டு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த தண்ணி கலர் மாறுதா அப்படின்றதுல கலர் டை யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதையும் இல்லைன்னா நீங்க வாட்டர்ல நடுவுல கட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஃபோம் வந்திருக்கா, இல்லைன்னா ஒரு ஃபவுல் ஸ்மெல் வருதா அப்படின்னு பாருங்க. அப்படின்னா அது கெட்டு போகாத மாதிரி அவங்க ஃப்ரெஷ்ஷா காட்டுறதுக்காக சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. உடனே அதை தூக்கி போட்டுருங்க. இன்னும் நிறைய சொல்றாங்க, தட்டி பார்க்கணும், வாட்டர் மெலன் கீழே ஒரு எல்லோ ஸ்பாட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு அது நல்ல பழமான்னு பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி FSSAIல நிறைய பாயிண்ட் சஜஸ்ட் பண்றாங்க. ஒருவேளை ஒரு பழத்தை எப்படி பார்த்து வாங்கணும், எந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும்னு தெரியலன்னா உங்களோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் நம்மளோட மெடிசனும் நம்மளோட பாய்சனும். ஸோ நம்ம உடம்புக்கு நம்ம மெடிசன் கொடுக்குறோமா இல்ல பாய்சன் கொடுக்குறோமான்னு யோசிச்சு சாப்பிடுங்க. அண்ட் இந்த கமெண்ட் செக்ஷனை நம்ம குட்னஸ்னால ஃபில் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பழத்தை எப்படி பார்த்து வாங்கணும், அதை எப்படி கன்சியூம் பண்ணும் அப்படின்ற டிப்ஸை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களும் பார்த்து பயனடைஞ்சுக்கட்டும். நல்ல விஷயங்களை மட்டும் சாப்பிடுங்க. நல்லபடியா இருங்க.